உலகமே உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற எல்லாமே அமைதியில மூழ்கி இருக்கும்போது நம்ம படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம மனசுக்கும் ஷைத்தானோட ஊசலாட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற முதல் போர். அந்த போர்ல நீங்க ஜெயிச்சு உழு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறப்போ நீங்க தனியா நிக்கல. ராத்திரி முழுசும் உங்களை பாதுகாத்த வானவர்களும் பகல் முழுசும் உங்களை பாதுகாக்க போற வானவர்களும் உங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மரியாதை! இந்த ஒரு சிந்தனையே நம்ம ஃபஜர் தொழுகையோட தன்மையை மொத்தமாக மாத்திடக்கூடிய சக்தி கொண்டது. நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகைக்காக நிற்கும்போது இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சந்திப்பு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இரவையும் பகலையும் நிர்வகிக்கிற இரண்டு மகத்தான வானவர் கூட்டங்கள் நமக்காக நாம இறைவனோட முன்னாடி நிக்கிற அந்த ஒரு தருணத்துக்காக ஒன்னு சேர்றாங்க. இது வெறும் கற்பனை இல்லைங்க. இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. அந்த அமைதியான அதிகாலை பொழுதில நீங்க உங்க கதகதப்பான படுக்கைய விட்டு ஸ்தாக்கும்போது நீங்க ஒரு சாதாரணமான வேலையை செய்யல. நீங்க ஒரு தெய்வீக நிகழ்வுல பங்கெடுக்கிறீங்க. அந்த நிகழ்வு உங்க நாள் முழுவதுக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பையும் அருளையும் வாரி வழங்குது. ஃபஜர் தொழுகையோட இந்த ஆன்மீக உயரத்தை பற்றியும் உங்கள் மீது இறைவனின் கருணை எப்படி பொழியுது என்பதை பற்றியும் தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கப் போறோம். ஃபஜர் தொழுகையை மற்ற தொழுகைகளிலிருந்து எது தனித்துக் காட்டுகிறது தெரியுமா? அதன் பாங்கொலியில் ஒளிந்திருக்கும் அந்த ஒரு வாக்கியம்தான். இதை விட தொழுகை மேலானது. இது வெறும் தொழுகைக்கான அழைப்பு மட்டுமில்லை, இது ஒரு ஆழமான நினைவூட்டல். இந்த உலகத்தின் தற்காலிக சுகத்தை விட நம்மை படைத்தவனுடனான தொடர்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர்த்தும் ஒரு அழைப்பு. ஏன் இந்த குறிப்பிட்ட தொழுகைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன்னா இந்த நேரத்துல எந்திரிக்கிறது மனுஷ இயல்புக்கு ரொம்பவே சவாலானது. கதகதப்பான படுக்கை, போர்வை, ஆழ்ந்த உறக்கம்னு எல்லாமே நம்மளை இழுத்துப் பிடிக்கும். ஷைத்தான் அவனோட முழு பலத்தோட இன்னும் ராத்திரி இருக்கு, தூங்கு என்று நம்ம காதுகள்ல ஊதுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, தூங்குற ஒருத்தரோட பிடரியில ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுறான். நீங்க கண் விழித்து அல்லாஹ்வை நினைக்கும்போது முதல் முடிச்சு அவிழுது.